பிரைஸ் லார்ட். இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் 12ஆம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு பெயர்சபா விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தின் கற்களினாலே ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அது தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். அவனிங்க இப்பொழுது இந்த யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவோடு வாக்குவாதம் வந்துவிட்டது. ஏசா இவனை கொல்லும்படி வகை தேடுகிறான். இதை அறிந்த தாயாகிய ரெபெக்காள் தன் கணவன் ஈசாக்கிடத்தில் சொல்லி ஈசாக்கு தன் மகனாகிய யாக்கோபை ஆசீர்வதித்து யாக்கோபுடைய மாமனாகிய அவன் வீட்டுக்கு அவனை அனுப்பிவிடுகிறான். இப்படி புறப்பட்டு அவன் வரும்பொழுது சூரியன் அஸ்தமாகிவிட்டது. அங்கே ராவ் இரவாகிவிட்டது. ஆகவே அவன் எங்கும் போக முடியாத நிலையிலே அவன் ஒரு இடத்திலே அங்கே தங்கி அங்கே இருக்கிற கற்களை பொறுக்கி தன் தலைமாட்டில் வைத்து படுத்து தூங்கிவிட்டான். தூங்கின பிறகு அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ஒரு பெரிய ஏணி இருக்கிறது. அது நுனி வானத்தை எட்டி கொண்டிருக்கிறது. அதில் தூதர்கள் இறங்குவதும் ஏறுகிறதுமாக இருக்கிறது. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்று சொல்லி அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே ஆபிரகாமை நடத்தின தேவன், ஈசாக்கை நடத்தின தேவன் தன் தாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உத்தமாய் நடந்த யாக்கோபையும் தேவன் சிநேகிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது இங்கே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் தங்கியிருக்க இடத்துல கர்த்தர் இந்த ஏணிக்கு மேலாக நின்று கொண்டு வானத்தில் சொல்லுகிறார், ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நான், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சித்தம் செய்வோமானால், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவோமானால், நிச்சயமாகவே நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மளை உயர்த்துகிற கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். ஆகவே நீங்களும் நான் தேவ சித்தம் செய்வோமானால், தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமானால், நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.